hello வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சுவையான திருநெல்வேலி அல்வா. திருநெல்வேலி அல்வாவில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அதையெல்லாம் பயன்படுத்தாமல் அதற்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்ய போகிறோங்க. ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி அல்வாவுக்கு நிறைய நெய் யூஸ் பண்ணணும். இந்த அல்வாவில் நம்ம நெய்யை யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் அந்த கடையில் வாங்கினா திருநெல்வேலி அல்வா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோம். அந்த நெய்க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி குக்கி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம திருநெல்வேலி அல்வா செய்கிறதுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கலாம். இது வந்து சின்ன சின்னதாக இருக்கும் இல்லைங்களா, அந்த ரவை. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதே பெரிய ரவையாக இருந்துச்சுன்னா 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மூணு கப் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரை மணி நேரம் இந்த ரவையை ஊற வச்சிடலாம். பெரிய ரவையாக எடுத்துருந்தீங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம 1 கப் தேங்காய் எடுத்துக்கலாம். அல்வாக்கு எதுக்குடா தேங்காய் எடுக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம நெய் யூஸ் பண்ணாமல் செய்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த தேங்காய் பால். இப்போ எடுத்து வச்சுருக்க 1 கப் தேங்காயை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் தேங்காய்க்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு வடிகட்டிலையோ இல்லை துணி எது வேணால் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து வடிகட்டி எடுத்துருக்கோம். இதில் நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுதை உள்ளே போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பால் மட்டும் நல்லா ஃபில்டர் ஆகி கீழே வரும். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரெஸ் பண்ணதில் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பால் கிடச்சிருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்காக இருக்கும். அதே விழுதை மிக்ஸி ஜாரில் திரும்பவும் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இதையும் நல்லா ஃபில்டர் பண்ணி இருக்க எல்லா பாலையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றி அரைக்க போகிறதில்ல, அதனால் இதை நல்லாவே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த தேங்காயில் இருக்க பால் எல்லாமே ஃபில்டர் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கீழே இருக்க பவுலில் வந்து நல்லா சேவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாலை நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம ஊற வச்ச ரவையை பார்க்கலாம். ரவை வந்து நல்லா ஊறிருக்கு. நாங்கள் வந்து அரை மணி நேரம் தான் ஊற வச்சோம். சின்ன சின்ன ரவைங்கிறனால நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம கையை வச்சு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் பிசைய பிசைய நல்லா பால் வந்து வெளியே வரும், நல்லா தெரியும் பார்த்தாலே. இப்போ இந்த ரவையில் இருக்கிற பால் எல்லாமே நல்லா வெளியே வந்துருச்சு. இதை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பால் எல்லாமே கீழே வந்துடும். இந்த மாதிரி நல்லா அதை வந்து கலக்கி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரவையெல்லாம் மேலேயே நம்மளுக்கு தங்கிடுச்சு. அது நம்மளுக்கு தேவையில்லை. கீழே இருக்க பால் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும் அல்வா செய்கிறதுக்கு. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க ரவை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாலை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரவையிலிருந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற 2 கப் பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு நம்மளுக்கு 2 கப் பால் கிடைக்கும். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம பாலை ஊற்றுனதுக்கப்புறமா கெட்டியாக ஆரம்பிச்சிடும், அதனால் நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஊற்றின தண்ணி மாதிரி இருந்த ரவை பால் வந்து இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கப் ரவை எடுத்தோம்னா நம்மளுக்கு 2 கப் ரவை பால் கிடைக்கும். அதே மாதிரி 1 கப் தேங்காய்க்கு 2 கப் தேங்காய் பால் கிடைக்கும். நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த ரவையும் தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இதே மாதிரியே கலக்கிட்டே இருங்க. அதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். அரை கப் சர்க்கரைக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணோம்னாலே போதும். இப்போ இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். நம்ம அது வரைக்கும் நம்ம அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும், நம்ம பார்த்தாலே தெரியும். அது வரைக்கும் நல்லா கவனமாக கலக்கிக்கோங்க.
சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணும்போது பக்கத்துலேயே நம்ம இதையும் சைட் பை சைடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ரெண்டையுமே நம்ம கவனமாக கலக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று தீஞ்சு போனாலும் அல்வாவோட டேஸ்ட் வந்து ஃபுல்லாக மாறிடும். நம்ம ரவைப்பாலை ஊற்றி 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக நம்ம 20 நிமிஷம் குக் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 1.5 கப் சர்க்கரை எடுக்கணும். 1/2 கப் வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணிட்டோம். 1 கப் இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா கேரமலைஸ் ஆகி தேன் கலருக்கு வந்துருச்சு. இதுதான் சரியான பதம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அல்வாவில் சேர்த்துக்கலாம். கேரமலைசேஷனை சேர்த்தும்போது ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் சேர்த்தும்போது தெறிக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணும்போது தேன் கலருக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா நல்லா கருகிரும். அப்புறம் அல்வா ஃபுல்லாக கருகின வாசம் அடிக்கும். திருநெல்வேலி அல்வாவுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த கேரமலைசேஷன் தான். அதனால தான் திருநெல்வேலி அல்வா நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் வருது. நம்ம எந்த அல்வா செஞ்சாலும் இந்த கேரமலைசேஷன் சேர்த்துறோம்னா அந்த திருநெல்வேலி அல்வா மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம மெயினாக இதில் சேர்த்திக்கிறோம். டோட்டலாக 40 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அல்வாக்கு வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுறது தான். நல்லா கவனமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த அல்வாவில் நம்ம ஒரு துளி நெய் கூட ஆட் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக தான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அல்வா நல்லா கொதிக்க கொதிக்க அந்த தேங்காய் பாலிலிருந்து தேங்காய் எண்ணெய் வெளிவரும். நெய் ஊற்றுனா என்ன டேஸ்ட் வருமோ அதே மாதிரி இந்த தேங்காய் பால்லையும் வந்து டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பால்லேருந்து தேங்காய் எண்ணெய் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாத்திரத்தில் இந்த அல்வா ஒட்டாமல் நல்லா சுருண்டு சுருண்டு வரும். இப்போ நல்லா கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை போடாமலும் செய்யலாம், உங்களோட விருப்பம்தான். அவ்வளோதாங்க, நம்மளுடைய அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்தோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நெய் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நாங்கள் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அல்வா வந்து பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு அல்வா செய்கிறதுல இன்க்ரீடியன்ஸில் இல்லை மெஷர்மெண்ட்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளேட்டில் அல்வாவை போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனில் பேக் சைடில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், உங்களுக்கு அழகாக ரவுண்டாக ஷேப்பாக வந்துடும். உங்களுக்கு பீஸ் போடணும்னா ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கோங்க. இல்லை இப்படியே வேணும்னா நீங்கள் இப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான ரவையை வச்சு செய்யக்கூடிய திருநெல்வேலி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.